அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் அனைத்து சாதனையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு நான் என் சாதனை என்ற தலைப்பிலே நாம் அனைவரும் பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே வாவேஸ் அவர்கள் சொன்னது போல சாதனை என்பது நம்மை பொறுத்தவரை தான். மற்றவர்கள் அதை சாதனை ஒன்று ஒத்துக்கொண்டாலும் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம் மனதில் நாம் என்ன நினைக்கின்றோமோ, எது சாதனை என்று நினைக்கின்றோமோ அதை பற்றி சொல்ல போகின்றோம். இது என்னன்னா ஒரு ஷேரிங் அவர் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா கூட இருக்கலாம். இது அந்த மாதிரி கூட யோசிச்சு பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்கனைஸ்டு உப்புமா கிச்சடி மீட்டிங்னே சொல்லி வச்சுக்கலாம். பிளான் பண்ண கிச்சடி உப்புமா மீட்டிங் இது. இப்பொழுது நாம் சாதனை பட்டியலுக்குள் செல்வோம். இன்றைக்கு வந்திருப்பவர்கள் கணக்குப்படி பார்த்தா மீனாட்சி பாலகணேஷ், மதுவந்தி, டாக்டர் வாவேசு, பாஸ்கர், கிரிஜா பாஸ்கர், டாக்டர் பாஸ்கர், சாய் கணேசன், இந்திரநீலன், சுரேஷ், பானுமதி மேடம், ராய செல்லப்பா, அதிரன் வந்திருக்கிறார், ராஜாமணி, பானுமதி வெங்கடேஸ்வரன், தென்காசி கணேசன், மீவி, கௌரி விஸ்வநாதன், புஷ்பா விஸ்வநாதன், கௌரி கிருபானந்தன், புஷ்பா விஸ்வநாதன், ஆர்கே, மஹி, விஜயலட்சுமி, கே ரகுபதி, தென்காசி கணேசன் 2 முறை வந்திருக்கிறார். 2 சாதனையாளர் அவரு. இப்படி இன்னொரு பெயர் தெரியாமல் ஒருத்தர் விவோ 12302 என்ற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சாதனையாளர் தான், இதில் சந்தேகமே இல்லை. மனிதராக பிறந்த நாம் பிறந்ததிலிருந்து நாம் இவ்வளவு காலம் இருந்திருக்கின்றோமே, அதுவே ஒரு சாதனை தான். நாம் என்ன சாதனை செய்தோம் என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் ஒரு 5 நிமிடத்தில் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம். அந்த பெயர் தெரியாது யாருங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க சார். ஹேக்கர்ஸ்லாம் உள்ள வராங்க. அந்த பெயர் இல்லாத ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, அது யாருங்கிறத நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கங்க. சேஃப்டி. சரி சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம சாதனையை பற்றி நம்ம யோசிப்போம். நம்ம அதில் முதல்ல நான் என்னுடைய சாதனையை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட இதை சொல்கிறதுக்காக தான் நீ ஒரு சாதனை போட்டியே வச்சியான்னு சொல்லி என் பிரதர் கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். நீ என்ன பண்ணேங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான். ஸோ என்னுடைய சாதனைன்னு நான் நினைக்கிறது இது இப்போ நம்ம வாவிஸ் அவர்கள் சொன்னது போல் நம்ம அடக்கத்தோடு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சாதனை. அதான் 3 முறை பிஹெச்டி வாங்கினதோ அல்லது ரிவர் மாதிரி ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பண்ணதோ அது அவங்களுக்கு சாதனை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணது ஒரு பெரிய சாதனைனா அதையே தைரியமாக சொல்லிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். என் சாதனையில் நான் சொல்ல விரும்புறது என்னதான், நான் என்னன்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் நான் படிக்கவே இல்லை. அதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா டைரெக்டாக என்னை கொண்டு வந்து 3ஆம் கிளாஸில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. இப்படி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வீட்லேயே உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். 3ஆம் கிளாஸில் முதல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சு அதை பாஸ் பண்ணால் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணேன். அதுவே ஒரு சாதனை தான். அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. மதுரையிலேருந்து அப்படியே ஊட்டி பக்கத்தில் கிளன்மார்க்குங்கிற ஊருக்கு. அங்கே ஸ்கூலே இல்லை. அங்கே 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. வீட்டிலே உட்காந்து மறுபடியும் ஹோம் ஸ்டடி பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ முதல்ல எல்லாரும் சொன்னாங்க, இப்படி அந்த மாதிரி தனியாக கொண்டு போய் அவங்க பெரியம்மா வீட்டில் கொண்டு போய் விட்றியே, இப்படி முடியுமா, பையன் சின்ன பையனாக இருப்பானே, முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. என்னையும் கேட்டாங்க. நானும் முதல்ல தயங்கிட்டு தான் இருந்தேன், எப்படி போகிறது, அங்கே போய் இருக்கிறது எப்படின்னு, புது ஒரு இடமான்னு. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு 6 வருஷம் அங்கே தனியாக என் பெற்றோர்களை விட்டு படித்தேன். அந்த 6 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய திருப்பு முறை. தஞ்சாவூரில் காவிரி ஓரத்தில் குடமுருட்டின்னு சொல்லணும், அந்த ஓரத்தில் இருந்து காவிரி தண்ணி குடித்ததுனால அந்த விஷமமும் அந்த குறும்பும் அந்த இது எல்லாமே வந்தது தஞ்சாவூர்லேருந்து. இலக்கியம் தொட்டது அங்கே தான் நான் ஸ்கூலில் பொன்னியின் செல்வன் புஸ்தகத்தை எங்கள் வீட்டிலேருந்து இருந்தது, அதை படிக்க ஆரம்பித்தது அங்கே தான். அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ் மட்டும் ஒரு தனி ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே எனக்கு எங்கள் அக்காவே எனக்கு டீச்சர். அதாவது ஒன்று விட்ட அக்கா. வீட்லேயும் திட்டு விடும், ஸ்கூல்லேயும் திட்டு விடும். அப்படிப்பட்ட டீச்சர் அவங்க. அந்த ஸ்கூலில் அந்த வருஷம் படித்த போது நிறைய ட்ராமாலாம் நடித்தோம். ஒருவேளை டீச்சரோட தம்பிங்கிறதுனால எல்லா ட்ராமாலையும் என்ன சேர்த்துட்டாங்க அங்கே. ஸோ அப்போது சத்ரபதி சிவாஜின்னு ஒரு நாடகம், அதில் சிவாஜியோட பிரதராக நடிப்பேன், தானாஜிங்கிற ஒரு இதெல்லாம். அந்த குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தபோது நாங்கள் ஊட்டியில் இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அங்கே எம்ஜிஆர் ஷூட்டிங் வந்தார். அப்போ வந்தபோது அவர் எங்கள் அப்பா இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாவில் தான் தங்கியிருந்தார். ஸோ அந்த ஃபோட்டோ அவர்கிட்ட காமிச்சோன்னே, அட பிரமாதமாக இருக்க, இந்த ராஜா காலத்து ட்ரெஸ் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எம்ஜிஆர் கிளம்புனோடனே அவர் எனக்கும் என் பிரதருக்கும் ஆளுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து புஸ்தகம் வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே படித்தோம், காலேஜ் படிக்க வந்தோம். காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் திருச்சி சென்ட் ஜோசப்பில் படித்தேன்.
எக்ஸாம் எழுதி முடிச்சப்பறம் நம்ம இன்னைக்கு பாஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட வீட்டில் வந்து உட்காந்துருந்தேன். எல்லாம் தான் எழுதியிருந்தேன், இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ரிசல்ட் எல்லாம் வந்து காலேஜ் எல்லாம் அப்புறம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த காலத்தில் D+ன்னு வந்தது. அப்புறம் பார்த்தா யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 8th ரேங்க் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் வந்தது. ஆஹா மகிழ்ச்சியாக இருந்தது. எம்எஸ்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வேறு கிடைச்சிது 2 வருஷத்துக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அது. அப்புறம் அப்படியே காலேஜில் சேர்ந்து அப்புறம் வேலை 2-3 இடத்துல வேலைகள்லாம் சேர்ந்து பேங்க்லலாம் சேர்ந்த அப்புறம் தான் இந்த கதை கவிதை இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உண்டு. அதில் எழுதும் போது கல்கியில் என்னுடைய கதையும் கவிதையும் வெளியாச்சு. அதுக்கப்புறம் நான் பேங்க் ஆஃப் பரோடாவில் சேர்ந்து லக்னோவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன அப்புறம் அங்கே நாடகம் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பெரிய பப்ளிக் எல்லாம் கூட்டு வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க ட்ராமா அட்டன் பண்ணுறதுக்கு. காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு சொந்த வீடு வாடகை வீடாகிறது, உண்மையே உன் விலை என்ன, ஊர் வம்பு இந்த மாதிரி ட்ராமாவெல்லாம் பர்மிஷன் கேட்டு பண்ணோம். அதெல்லாம் நடித்த சந்தோஷம் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்தபோது நான் அந்த அசோசியேஷன் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனில் இருந்தேன். அதில் முதல்ல ஒரு கமிட்டி மெம்பராக ஜாயின் பண்ணி பின்னாடி ஆல் இண்டியா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வரைக்கும் வந்தேன் நான். அது ஒரு பெருமையான ஒரு சாதனையாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். பேங்க் ஆஃப் பரோடாவில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரூரல் பிரான்ச்சு, செமி அர்பன், அர்பன் பிரான்ச்சு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ் இப்படி எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. குறிப்பாக அந்த லேர்னிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம மேகசின் எல்லாம் பண்ணுறதுக்கு அது அடிகோலியாக இருந்ததுன்னு சொல்லணும் அது. அது தவிர பேங்க்கில் முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணது நான். அந்த இதுதான் இன்றைக்கும் நமக்கு சோறு போட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நாராயணி அமிர்தம்னு ஒரு புத்தகம் எழுதினது வாழ்க்கையில் பெரிய சாதனை. நான் கிட்டத்தட்ட உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது நான் எழுதின புத்தகம், படுத்த படுக்கையில் இருந்துகிட்டே எழுதினது. நாராயணியத்தை சுருக்கி பாகவத்தின் சுருக்கம் நாராயணியம் சொல்லுவாங்க, அதனுடைய சுருக்கம் நாராயணி அமிர்தம். அதை எழுதினது என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே ஒரு மிகச்சிறந்த சாதனைனா அதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சில புத்தகங்கள் ஷாலு மை லைஃப், மீனங்காடி, பொன்னியின் செல்வன் சுருக்கம், அப்புறம் அந்த பொன்னியின் செல்வனை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இங்கிலீஷ்லேயும் பண்ணி அது பண்ணது என் மனதுக்கு நிறைவான ஒரு பெரிய சாதனையை நினைக்கிறேன். பிறகு இதிகாசங்கள் கில்காமேஷ், ஹோமரின் இலியட், ஆடிசி, இப்போ வர்ஜினுடைய ஏனிட் இதெல்லாம் எழுதிட்டு வர்றோம். இதெல்லாம் ஒரு சாதனை. சார் எல்லாரும் கேட்பீங்க, என்ன குவிகத்தை பற்றி சொல்லவே இல்லையே, குவிகம் சாதனை இல்லையான்னு. குவிகம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ரெஸ்ட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த குவிகம் நம்ம பண்ணது அதில் உள்ள எல்லாம் பண்ணதை பற்றி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சாதனையை நினச்சி மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இதுதான் என்னுடைய சாதனை பட்டியல். நன்றி, நன்றி, வணக்கம். ஸோ அடுத்தது சார் டாக்டர் பாஸ்கரன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணீங்க. ஒரு பார்க்ல 3 அம்மா பேசிட்டு இருக்காங்க. முதல் அம்மா சொல்றா, என் பையன் வந்து இன்னைக்கு செஸ்ல வந்து வின் பண்ணி அவனுக்கு கிடைச்சது, அது அவன் பையனோட சாதனை. 2வது அம்மா சொல்றா, என் பையன் இன்னைக்கு வந்து கேரம் போர்டு ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்தான் அப்படின்னு. 3வது அம்மா சொன்னா, என் குழந்தை இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிட்டா. ஏன்னு கேட்டா அந்த அம்மாவுக்கு அதுதான் சாதனையா இருக்கு. ஏன்னா மூளை வளர்ச்சி குன்றிய அந்த குழந்தை முதல் முறையாக அம்மா என்று கூப்பிடுறது. ஸோ சாதனை என்பது என்ன அப்படின்னா, கம்பேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இல்லை. நமக்கு என்ன சாதனை, நமக்கு இல்லை, நாம் செய்கின்ற சாதனை. என்னுடைய சாதனையை நான் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா கூட என்னுடைய வளர்ந்த சூழ்நிலை, நான் எங்க அப்பா, நாங்க 7 பேர் பசங்க, ரொம்ப ஒரு அடிமட்டத்துக்கும் அடிமட்டமான ஒரு வாழ்க்கை. ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல எனக்கு படிச்ச போது எஸ்எல்சி அப்பெல்லாம் அதுல 525 மார்க் 600. இந்தியால 75th ரேங்க்னு கவர்மெண்ட் நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அந்த ஹெட் மாஸ்டரே வீட்டுக்கு வந்து எங்கிட்ட சொல்லி, டிஎஸ் ரங்கநாதன் கொடுத்து அந்த ஃபார்ம் கொடுத்து, உங்க அப்பாவுக்கு சம்பளம் 100 ரூபாய்க்குள்ள இருந்தா உனக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, இல்லைன்னா சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. எங்க அப்பா சம்பளம் 75 ரூபா உழைச்சேன். அதனால எம்பிபிஎஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இது நான் எஸ்எல்சியில படிச்சு வாங்கின மார்க்குக்காக படிச்சு வாங்கினாங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மார்க் வந்துடுது எப்படின்னு தெரியாது, அதனால வந்த சாதனைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சேர்றது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் வெளில போறதும். எப்படியான ஃபெயிலாக தான் பார்ப்பாங்க. அதை மீறி முதல் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு தடவை கூட ஃபெயில் ஆகும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதனை தான். அதுக்கப்புறம் மேல படிக்கிறதுக்கு கிடைக்கல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அது இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது என்னால.
வயசாயிட்டு சொல்லலாம். ஆனா இந்த நம்ம கூட்டத்துல சொல்றதுக்கான விஷயம் இல்லை அது. ஆனாலும் எனக்கு மேல படிக்கிறதுக்கு போராடலாம் தடை. ஏதோ ஒரு காரணம் கிடைக்கல. எதா படிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஸ்கின்னுக்கு படிச்சு ஒரு டிப்ளமோ வாங்கிட்டு அதுக்கு மேல போனா எம்டி கிடைக்கல. சரி என்ன செய்யறது, அப்படியே விடல. உடனே இப்ப கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து கேன்சர் அதை கத்துட்டேன் 3 வருஷம். அது முடிஞ்சு அது ரொம்ப முடியல. 10 பேர் ட்ரீட் பண்ணா 10 பேருக்கும் கஷ்டம். அந்த மாரலே ஐ வாஸ் வெரி மச் டிப்ரெஸ். அதான் என்ன பண்ணேன், அப்புறம் வெளியில வந்து பிராக்டிஸ் பண்ணேன்னா 3 ரூபா 5 ரூபா கொடுத்து ஏமாத்துறதுக்கு மனசு வரல, தெரியவும் இல்லை. அப்போ நியூராலஜில சேர்ந்து கிருஷ்ணமூர்த்தி சீனிவாசன் சேர்ந்து நானா 10 வருஷம் நியூராலஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லண்டன்ல போய் அதுல ஒரு டிப்ளமோ ஆனது. ஒரு நியூராலஜிஸ்டா 40 வருஷமா இருக்கேங்கிறது என்னை பொறுத்தவரை பல வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்து டிகிரி எல்லாம் இருந்து செய்கின்ற மருத்துவர்களை விட அங்கேயும் எங்க போய் இந்த புன்னகையில வர நாகேஷ் காமிக்கும் போதெல்லாம் ஒரு காத்தாடி காமிப்பாங்க, ஒரு பேப்பர் காமிப்பாங்க. அங்கங்க காத்தடிக்கிற திசையெல்லாம் போய் அடிபட்டு வரும். அந்த மாதிரி அடிக்கின்ற திசையெல்லாம் போய் கிடைக்கின்றதெல்லாம் பிடிச்சி இந்த நிலை வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதனை தான். அதுக்கு அடுத்தது இலக்கியம். இலக்கியத்துக்கு நம்ம சாதனைன்னா ஒன்றும் பண்ணல ஒன்றும். ஆனா அழகேசுங்கிறது தான் சொல்லணும், பிடிச்சி தள்ளி விட்டா தண்ணி விடல, இது இலக்கியத்துக்கு வான்னு. ஸோ அதுல இருந்து இப்போ இந்த 2010ல இருந்து இந்த 15 வருஷத்துல 25 புஸ்தகம் நான் எழுதியிருக்கேன். அதனால அது வந்து அதுக்கு ஒரு முனைப்போட உழைக்க முடிஞ்சது. அது ஒரு சாதனையா தான் நான் நினைக்கிறேன். அதுலயும் 2வது புத்தகத்துக்கே வந்து தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கையால அரசு பரிசு வாங்கினது அது ஒரு பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். அது வந்து மெடிக்கல் சைடுல நல்ல புத்தகம் சிறந்த ஆத்தருங்கிறதுக்காக 30,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் அவங்க கையாலே வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அதிர்ஷ்டம். இதெல்லாம் மீறி அது ஒரு சாதனையா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம டக்குன்னு ஈஸியா நம்மளுடைய புத்தகங்கள்லாம் வெளில வந்துடாது. எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த குவிகம் ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய முரண்பட்ட திங்கிங் எல்லாமே இருந்து கூட அது ஆரம்பிச்சது 4வது 3வது கூட்டமா திருவாரூர், அதுல இருந்து இன்னி வரைக்கும் விடாம நான் குவிகத்துல இருக்கேங்கிறது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேன். ஏன்னா குவிகம் வந்து வருஷத்துக்கு வருஷம் சாதனையாளர்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க அத்தனைக்கும் அவங்களோட நேற்றுக்கு வந்தவங்களோட எல்லாம் போட்டி போட்டு முன்னுக்கு வந்து அவங்களோட நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி டாக்டர். 25 புத்தகங்கள் படைத்த உங்களுடைய சாதனை நிச்சயமா ஒரு பெரிய சாதனை தான். நான் இந்த ஆர்டர்லயே கூப்பிடுறேன். மதுவந்தி, அடுத்து டாக்டர் வாவேசு, அப்புறம் நம்ம சதுர் பூஜா. மதுவந்தி சார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னை கூப்பிட மாட்டீங்க அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசையில் இருந்தேன். அதனால இருந்தாலும் எல்லா சாதனைன்னு சொல்லணும்னா நான் பிகாம் படித்து சிஏ படித்து அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். அதெல்லாம் விட சொல்கிறத விட எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், நான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சாதனைன்னு கூட எனக்கு சொல்லணும்னு தோணலை. கொரோனா டயத்தில் மே 20 ஏப்ரலில் ஆரம்பிச்சு பண்ணாங்க அந்த இதெல்லாம் ஊரடங்கு உத்தரவெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒருத்தரும் வர முடியாது, போக முடியாது. எங்கள் சொசைட்டியில் வந்து என்ட்ரன்ஸுக்கே எல்லாரும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ இருக்கிறப்போ வேலைக்காரிக்கு வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, கார் துடைக்கிறவங்க யாரையுமே அலோவ் பண்ணல அந்த சொசைட்டிக்குள்ளே. அப்போ தனியாக இருக்கிறவங்களாம் இருந்தாங்க. வீட்டில் தனியாக இருக்கிற 60+ 70+ இருக்கிறவங்களாம் எங்கள் சொசைட்டியில் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களோட வேலைக்காரங்களை மாத்திரம் ஒரு ஆல்டர்னேட் டேல அலோவ் பண்ணுங்க, அவங்க மாஸ்க்லாம் போட்டுட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வேலைக்காரிகள் வந்து அவங்க வேலை செய்கிறவங்க வந்து அந்த இவங்க வீட்டுக்கு மாத்திரம் வரலாம், அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க. நான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 4th ஃப்ளோரில் முகுல் துபேன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் பேச்சுலர் தனியாக இருந்தார். அவங்க அம்மா வந்து லீலாவதி துபேன்னு அவங்க ஹிஸ்டாரியன். டெல்லி யூனிவர்சிட்டியில் அவங்களோட புக்ஸ் எல்லாம் நிறைய பாட புத்தகத்துக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க அம்மா வீடு, அந்த வீட்டில் அவர் இருக்கார். அருமையான ஃபோட்டோகிராஃபர் முகுல் துபேன் பேரான தனியாக தான் இருப்பார். ஒருத்தரோட அவ்வளோ நிறையெல்லாம் பேச மாட்டார், எங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். அவர் வந்து அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வேலைக்காரி காலம்பரம் போகிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க கிட்ட ஒரு சாவி இருக்குது, திறந்து உள்ளே போனால் அந்த டைனிங் டேபிள் மேலே அப்படி படுத்திருக்கார் அவர் முகுல் துபே. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்கள போய் கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்திரிக்கல அவர். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த வேலைக்காரவங்க வந்து தமிழ் லேடி அவங்க.
நான் கீழே வாக் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு. உடனே என்னை கூப்பிட்றாங்க, அந்த செக்யூரிட்டி கார்டிட்ட சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. நான் போய் அவங்கள பார்க்குறேன். எனக்கு டவுட் ஆயிடுச்சு, அவர் வந்து தூக்கத்திலேயே இறந்து போயிருக்காரு. அப்படி வந்து படுத்திருந்திருக்காரு, டைனிங் டேபிளில் இறந்து போயிட்டார். கொரோனா பீக் டைமில் இருக்குது, ஒருத்தரும் எங்கேயும் போக முடியாது, அந்த மாதிரியான டைம். என்ன பண்ணுறதுன்னே புரியல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால், இது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னால் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து பூரா அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட இன்னொருத்தர் இங்கே சுந்தரேசன், அவரும் நாங்கள் 2 பேர் தான். வேற ஒருத்தரும் சொசைட்டியில் வர்றதுக்கே பயப்படுறாங்க. அவரு கொரோனாவில் இறந்துருந்தாருன்னா என்ன பண்ண முடியும், என்ன பண்ணி தெரியல. நாங்கள் 2 பேர் மாத்திரம் இருக்கோம். ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அவங்க ஃபுல் ட்ரெஸ் போட்டு செக் பண்ணி ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் முதல்ல செக் பண்ணுவோன்ட்டாங்க. அவங்கள செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவோன்னு. செக் பண்ணி சொல்லிட்டாங்க, அவர் கொரோனாவில் இறந்து போல. ஆனால் அது வந்து செக் பண்ணுவாங்க, கம்ப்ளீட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிரிமேஷன் உண்டு. கிரிமேஷன் பண்ணுறதுக்கு அவரோட உறவினர்கள்லாம், அவரோட சொந்த தம்பி மெக்சிகோவில் இருக்கார், ப்ரொஃபஸர். அவர் வர முடியாது, வேற ஒருத்தரும் இல்லை அவருக்கு சொந்தக்காரங்க. நாங்கள் தான் கூட இருந்து எல்லாம் பண்ணி ஆகணும். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, அவங்களாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வச்சுட்டு போங்க, நாளைக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரிமேஷனுக்கு சொல்கிறோம். அவங்களே தான் பண்ணோன்னு நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கலாம். நீங்களும் அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் அவங்க கூட இருந்து எல்லாம் பண்ணணும். திரும்பி வந்துட்டோம். இப்போ 2வது நாளில் பெர்மிஷன் வாங்கிட்டு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் அவருக்கு கிரிமேஷன். ஒத்துருமே இல்லை, அவங்களுக்கு வர முடியல, ஒத்துருமே வர முடியல. அவங்களுக்காக பண்ணி அப்புறம் தான் அவர் தம்பி ஒரு 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து தான் திரும்பி வந்து அவர் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு அவருக்கு அந்த நேரத்தில் ஒத்துருமே போக முடியாமல் உதவி பண்ண முடியாத நேரத்தில் அவரோட இறுதி சடங்கு வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்வு அது. சாதனைன்னு சொல்றதான் தெரியல, அதை பகிர்ந்துக்கணும்னு தோணிது. நன்றி. நன்றி, நன்றி பதுவத்தி அவர்களே, வணக்கம். அடுத்தது டாக்டர் பாவிஸ் அவர்கள். அவருக்கு 1 மணி நேரம் வேணும். ஆனா அவர் சாதனை 5 நிமிஷத்துல முடிக்க போறாரு. அதுதான் அவருடைய பெரிய உலக சாதனைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்னுடைய அன்னையாருக்கு நாங்கள் இரட்டையர்கள், நானும் எனது சகோதரரும். அது எத்தனை பேர் தெரியும் தெரியாது, ஒன் ஆஃப் த ட்வின்ஸ். அப்போ என்னுடைய மூத்தவர் கணேசன் அவர்கள் முதல்ல பிறந்துடுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லி தெரியும் எனக்கு. அப்போ அந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்கேனு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சின்னு போயிருக்கா, குழந்தை பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் சொல்லிருக்கார், எங்கள் அம்மாவுடைய வார்த்தையில் சொல்கிறேன், டாக்டர் சொல்லிருக்கா தெரியல. அப்போ வந்து எங்கள் ஏரியாலே வந்து சில பேருக்கு வந்து குழந்தை மாதிரி அதெல்லாம பிறந்திருக்கு. ஒன்றுமே இல்லாதிக்கிறதுலாம் இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பயந்து இருந்திருக்கா. ஸோ ஆஃப்டர் 1 hour, அது வந்து ரொம்ப ட்வின்ஸுக்கு வந்து ரொம்ப நிறைய டிஸ்டன்ஸ் அது 1 hourங்கிறது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து என் தாயாரோடு சேர்ந்து அந்த சாதனையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது 2வது வந்து என்னுடைய அகாடமிக் சைடில் நான் ரொம்ப நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் வாட் ஐ திங்க் இஸ், நான் ஒரே நேரத்தில் வந்து நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார் த லாஸ்ட் 5 years ஐ வாஸ் ஆல்சோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி யூனிட். ஐ வாஸ் ஆல்சோ த பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ். இதை வந்து நான் ஐ சோ பிளான்ட் இட் இன் சச் அ மேனர். ஏன்னா ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு 200 பேரை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு வேலை. நிறைய இப்போ 22 டிபார்ட்மெண்ட்டு, ஒரு 200 டீச்சர்ஸு, 2000 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ரிட்டையர் ஆன அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணி ரிட்டையர்ட் ஆனா எந்த இதையுமே மிச்சம் வைக்காதீங்க. என் மேலே எந்த விதமான நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் நோ டியூ ஆர் எனிதிங் லைக் தட். வேற எந்த விதமான இதுவும் இல்லாத ரொம்ப வித் கிளீன் கான்ஷியஸ் ஆஃப் நோ டியூ ஆர் எனிதிங் லைக் திஸ் 4:30 மணிக்கு பேனாவை கீழே வச்சுட்டு நான் பாட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி இன்னொரு வாட்டி என்னோட ரூமுக்கு போய் இதை பார்க்குறது அதை பார்த்து ஒன்றுமே இல்லை. ஸோ there was a clean cut. என்னுடைய 40 ஆண்டுகளை உள்ள இதுக்கு அந்த இதில், தட் இஸ் அகடமிக் சைடு. என்னுடைய கவிதை துறையில் நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறது, 1987 ஐ ரிசீவ் கவிமாமணி அவார்டு. அந்த கவிமாமணி அவார்டு எனக்கு கொடுத்து, நான் எழுதியிருக்கேன், குவியத்தில் எழுதியிருக்கேன் மின்னதில். அந்த அவார்டு கொடுத்தது வந்து 4 பெரியவர்கள். இது மாதிரி யாருக்கு கிடைக்கிறது இல்லை. எங்கள் அந்த செல்லப்பா சாருக்கு தெரியும், எங்கள் அமைப்பு பாரதி கலைக்கழகம் எல்லாம் அவரு தெரியும். அவருக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு 4 பேர். கீவாஜா, மாப்போசி, சவுந்தரம் கைலாசம், நாரண துரைக்கண்ணன். இந்த 4 பேரும் சேர்ந்து எனக்கு வந்து அந்த கவிமாமணி கொடுத்தார். இன்னும் நான் வந்து சாதனையாக நினைக்கிறது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு நான் வந்து அந்த கவிதை நூல் என்னோடது தொடமுயன்ற தொடுவானம் நான் வெளியிட்டு மேடையில் உட்காந்துருக்கேன்.
என் நூலை பத்தி மேடையில எழுந்து நின்று ஒரு மைக்கு முன்னாடி கீவாஜா பேசிட்டு இருக்கார். இது வாழ்க்கையில நான் படுத்த மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அது மாதிரி இன்னொன்னு வந்து என்னுடைய டான்ஸ் ட்ராமா நான் எழுதின பாட்டு இசைப்பாடல்கள்ல மோர் தென் 25 டான்ஸ் ட்ராமா எழுதியிருப்பேன். அதுல முக்கியமா வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ஒரு டான்ஸ் ட்ராமா மாத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு லால்குடி ஜெயராமன் சார் கேட்டார். லால்குடி ஜெயராமன் இஸ் அ லிவிங் லெஜெண்ட். அதை பத்தி ஒன்றும் இதுவே இல்லை. லால்குடி சார் இசையமைக்க என்னுடைய பாடல்ல ஊர்மிளா சத்யநாராயண் அவர்கள் 100 தடவைக்கு மேல அதை வந்து அரங்கேறிய ஒரு மிக அற்புதமான ஒரு இது. ஒன் மோர் ஹைட்ஸ் ஃபார் திஸ். இதுக்கப்புறம் கடந்து கொண்டே இருக்கக்கூடிய சாதனையா நினைப்பது குவியத்திலே வரக்கூடிய மந்திர சொற்கள். மகாகவியின் மந்திர சொற்கள் என் வாழ்நாளிலே மறக்க முடியாத சாதனைக்கு மேல, சாதனை என்பதற்கு மேல ஏதாவது ஒரு சொல் இருந்தா அதை சொல்லலாம். ஒரே நேரத்தில் கேட்பவர்களையும் பேசுபவர்களையும் வெற்றி பெற செய்யக்கூடிய பாரதியுடைய வாக்கு. 2 பேருக்கும் ஒரே நேரத்துல 2 பேரும் பட்டம் வாங்க எப்படி ஆசிரியனும் மாணவனும் எப்படி வாங்குவான்? பேசுகிற எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, கேட்பவருக்கும் அது மகிழ்ச்சி என்பதனால ஆக இது சாதனை பட்டியல். இது இன்னொரு உப்புமா மீட்டிங் தான், அதுல வேற ஏதாவது யோசிச்சு சொல்லலாம். வணக்கம், வாழிய நலம். நன்றி சார். நிச்சயமா நீங்க நிறைய செய்திருக்கிறீர்கள். அப்படியே ஒரு சாம்பிள் மாதிரி தான் இப்ப சொல்லியிருக்கீங்க. நன்றி. அடுத்தது நம்ம சதுர்புஜன், கிரிஜா பாஸ்கர் 2 பேரும் சேர்ந்து சொல்ல போறாங்களா, தனித்தனியா சொல்ல போறாங்களாங்கிறத அவங்களுடைய சாய்ஸ்க்கே விட்டுறேன். நான் ரெண்டும் சேர்ந்து 5 மினிட்ஸ்னால நான் சுருக்கமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு 12 வயசுல என் தகப்பனார் தவறி போனாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நிறைய ஸ்காலர்ஷிப்ல கவர்மெண்ட் இதுல படிச்சு எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் நானு ஜியாகிரபில. அப்போ அந்த எம்ஜிஆர் கையால வாங்கினேன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்ல. அதுதான் முதல் சாதனைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன்ல கேவிஎஸ் பெஸ்ட் டீச்சர் அவார்ட், நேஷனல் அவார்ட் டெல்லியில போய் வாங்கினேன் 2001ல. அது ஒரு சாதனை தான். குவிகத்துல நீங்க எல்லாம் இனிய நண்பர்கள் கிடைத்தது மிகப்பெரிய சாதனை. எல்லாத்துக்கும் பக்கபலமா ஒரு மோட்டிவேஷனோட ரொம்ப இன்னைக்கும் ஒரு மகிழ்ச்சியா உங்களோடலாம் பேச முடியறதுன்னா அது ஒரு பெரிய சாதனை தான். நான் சமீபத்துல எனக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்தது தெரியும். அதுல இருந்து மீண்டு வந்து உங்களோடலாம் இப்ப நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கேனே, இதை விட கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இதுவே ஒரு பெரிய சாதனை தான். உங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நன்றி ஊக்கம் மேடம். அளிப்பதற்கு மிக்க நன்றி. பிஹைண்ட் சாதனையாளர் இன்னொரு சாதனையாளர் இருக்காரு பக்கத்திலேயே. சொல்லுங்க. உங்களோட சாதனையை பற்றி பேசணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கமே வரல. இப்போ எதை நம்ம சாதனைன்னு சொல்கிறது, எதை சொல்லாமல் இருக்குது, சொன்னால் சிரிப்பாங்களா, ரொம்ப யோசிச்சு சீரியஸாக பேசினா அப்போ அது முதல்ல அது எப்படி எல்லாரும் எடுத்துப்பாங்க. நான் ரொம்ப சீரியஸாக யோசித்தேன். ரொம்ப ஏதோ சொல்லணும்னு ஐடியா போட்டு வச்சுருந்தேன். பட் இங்கே பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் ஒன்றும் சாதனையே பண்ணலைங்கிற மாதிரி பேசும்போது நம்ம அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு முதல்ல தோணுது. இப்போ ஐ ரிமெம்பர் சுஜாதா அவர் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை கேட்டபோது, அவரோட சாதனையை பற்றி கேட்டபோது, இப்போ எல்லாம் காலையில் எழுந்து டாய்லெட் போயிட்டு வந்ததே பெரிய சாதனையாக தோன்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு படித்தேன். எனக்கு அந்த இதுதான் இப்போ ஞாபகம் வந்தது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சாதனைங்கிறது நிச்சயம் மாறத்தான் மாறுறது. அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து அந்தந்த ஏஜில் நிஜமாவே ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் பைத்தியகார்த்தனமாக நான் பெரிய சாதனை பண்ணிட்டதா நினச்சவன் தான். அதை நான் ஒத்துக்கணும். ஸோ அந்த ஸ்கூல் பருவத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஸ்டேஜில் போய் ஏதோ ஒன்று பேசி கையை தட்டி வாங்கிட்டா நம்ம எங்கேயோ பெருசாக போயிட்டோம் அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படியே வர 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 அந்தந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு புஸ்தகம், ஒரு கதை பப்ளிஷ் ஆனால் அது ஒரு சந்தோஷமும் இதுவும் எல்லாத்தையும் கொண்டு போய் புத்தகத்தை காட்டுறது, அப்போ அது ஒரு சாதனையாக இருந்தது. அப்புறம் அப்படியே வரிசையாக கதை வந்துட்டு இருந்தாக்கா அப்புறம் அதில் அந்த சாமையே போயிடுறது. எல்லாமே முதல் தடவை தான் சாதனை. முதல் தடவை காதல், முதல் தடவை கல்யாணம், முதல் தடவை வேலைக்கு போகிறது, முதல் தடவை சம்பளம் வாங்குறது, முதல் தடவை அம்மாவுக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறது, இந்த அந்த மாதிரி எல்லாம் முதல் தான் சாதனை. 2வது தடவை பண்ணுறதுல என்ன சாதனை இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது. ஆனாலும் இப்போ பழசை திரும்பி பார்த்து கதை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ப்ரீஃபாக சொல்லணுன்னா, என்னோட ஃபஸ்ட்டு நீங்களாம் சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருந்து தான் நான் வரேன். அதனால் இந்த ஸ்கூல் போனதே பெரிய சாதனை எனக்கு. நான் ஒரு போர்டிங் ஸ்கூலில் படித்தேன். அது ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ சொல்லிடணும். நான் சாதனை இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு தனியாக நான் பண்ண சாதனை மாதிரியே தெரியல. எப்பொழுதுமே நான் யோசித்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸோட சம்மந்தப்பட்டதாகவே தான் நான் பார்க்குறேன்.
எதையுமே சொந்தம் கொண்டாட முடியல. நம்மளா பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி எதையுமே சொல்ல முடியல. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இந்த ஸ்கூலில் சேர்றதை பற்றி சொன்னேன். நான் ஒரு போர்டிங் ஸ்கூல் போனேன், அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணேன், அப்படி மூலமாக போனேன்னு அப்படி சொல்லலாம். பட் சைனிக் ஸ்கூல் அதில் நான் படித்தேன். அது என்ன அதில் படித்தேன் சொல்கிறது என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். 5வதுலேருந்து 11th வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் எனக்கு எல்லாம் செலவு பண்ணிச்சு. அது வந்து ஒரு பெருமையான விஷயந்தான். ஆனால் அப்படி ஆறதே எங்கள் பாட்டியினால தான் ஆக்சுவலாக நான் அந்த ஸ்கூலுக்கே போனேன். அதுக்கு நான் இப்போ வந்து இப்போ பெருமை கொண்டாட முடியாது. இந்த ஒரு கதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன். பாட்டி எங்கள் வீட்டில் அப்போ வந்து இருந்த எங்கள் அம்மாவோட அம்மா வந்து பார்த்தா 3 பசங்களை வச்சு இந்த பையன் தன்னோட பொண்ணு ரொம்ப திண்டாடுறான்னு. எங்கள் அம்மா ஒல்லியா இதாக இருப்பா, இழைச்ச மாதிரிலாம் இருப்பா. அப்போ பார்த்தா இந்த 3 பசங்க எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. எப்படி இந்த 3 பசங்களை இது பண்ண முடியும், சமாளிக்க முடியும்? எங்கள் அப்பா வந்து குறைஞ்ச சம்பளத்தில் இருந்தார். இவரோட சம்பளத்தை வச்சு எப்படி இந்த 3 பசங்களை வளர்க்குறது? இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி சொன்னா, இந்த ஒரு பையனையாவது நம்ம வேற எங்கேயாவது அனுப்பிச்சிடணும் அப்படின்னு. அப்போ ஒரு எதேச்சியாக ஒரு மாமி ஆற்றுக்கு வந்தா. அந்த மாமி வந்து தன்னோட பையன் சைனிக் ஸ்கூலில் படிக்கிற கதையை சொன்னோடனே சரி இப்போ 3 பேரில் யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. மற்ற 2 பேருக்கு ஏஜை தாண்டிட்டாங்க. நான் கரெக்டாக அந்த ஏஜில் இருந்தேன், மாட்டினேன். எல்லாரும் என் ஃப்ரெண்ட் என்னோட பிரதர்ஸ்லாம் எப்படியாவது இவனை அனுப்பிச்சி விடணும்னு முடிவு பண்ணி என்னை பயங்கரமாக மேத்ஸ்லாம் கோச் பண்ணி அந்த எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ணி என்னை ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் நான் சைனிக் ஸ்கூலில் சேர்ந்தேன், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன், நான் பெரியவனானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். இதே மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து செய்வோம். குவிகம் ஆதரவில் இன்னும் சாதனைகள் பெருகும். நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்தது ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் வருகிறார், சாய் கணேசன். அவருக்கு அடுத்தது இந்திரநீலன் சுரேஷ், அப்புறம் ராய் செல்லப்பா, அதிரன். அனைவருக்கும் வணக்கம். என் சாதனைகள் என்று சொல்றதை விட எதிர்பாராம நடந்த சில நல்ல விஷயங்கள், நாம பயன்துர்க்கார் செய்த உதவி சொல்வார்ல, பதில் எதிர்பார்க்காம நாம செய்யற வேலைக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன், அந்த மாதிரி லைஃப்ல 1 or 2 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதை சொல்லலான்னு இருக்கேன். முதல்ல நான் படித்தது மயிலாடி என்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி என்ற கிராமத்தில் தான் படித்தேன். 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது அங்கே ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருந்தது. தட் இஸ் ஒரு ஸ்கூல்லையும் 8th ஸ்டாண்டர்டில் டாப் எடுத்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி அவங்களுக்கு இடையில ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு அதுலேருந்து தே வில் செலக்ட் 2 people ஃப்ரம் ஈச் பஞ்சாயத்து யூனியன். தட் இஸ் அபவுட் 30-40 ஸ்கூல்ஸில் இருந்து. ஸோ அந்த எக்ஸாம் எடுத்து 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஐ காட் தட் செலக்டட். அதனால என்னாச்சுன்னா ஐ ஹேட் டு கோ டு, பட் ஒரு கண்டிஷன் என்ன, ஐ ஹேவ் டு ஸ்டடி இன் ஒரு டவுன் ஸ்கூலில் படிக்கணும், கிராமத்துலேருந்து போகணும். தட் வாஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் ஸ்கீம். அதனால ஐ ஹேட் டு ஷிஃப்ட் டு நாகர்கோவில். நாகர்கோவிலில் கார்மல் ஸ்கூல் 4 வருஷம் படித்தேன் வித் ஸ்காலர்ஷிப். அட்வான்ஸ் 500 rupees ஸ்காலர்ஷிப் ஐ காட். ஸோ அப் டு SSLC சொன்னாங்க. +2 வந்தது, அதனால +2 ஆல்சோ they கண்டினியூ. தட் வாஸ் ஒன் அச்சீவ்மெண்ட். இன்ஃபேக்ட் நாகர்கோவில் போனதுனால எனக்கு கிடைச்ச பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு புதிய சினிமா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் ஆல்வேஸ் டூரிங் டாக்கீஸில் பழைய படம் தான் வரும். ஸோ அந்த 70s, லேட் 70s, 80s உள்ள படங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அது அந்த கார்மல் ஸ்கூலில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, வியாழக்கிழமை அங்கே ஹாலிடே, சாட்டர்டே ஒர்க்கிங் டே. ஸோ எவ்ரி தேர்ஸ்டே இன்வேரியபிள் ஏதாவது ஒரு ஃபிலிம் பார்த்துருவேன் நான். அது ஒரு நல்ல சந்தோஷம். அதுக்கப்புறம் அடுத்த சாதனைன்னா, +2ல் ஐ காட் குட் மார்க்ஸ், பட் எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கல. தென் ஐ ஜாயின்ட் ஹிந்து காலேஜ் நாகர்கோவில் ஆர் BSc Physics. Parallelly, I tried for IIT JEE. IIT already I tried 2 times. 11th they allowed, but 3rd time also let me try. அப்படின்னு சொல்லி I took it seriously. இப்போ எனக்கு I didn't go for any training or anything. Only thing is, one of the students ஒரு brilliant tutorials படித்த பையன், அவன் வந்து he got selected to engineering. ஸோ அவனோட இதெல்லாம் வந்து எனக்கு தந்துட்டான். The நோட்ஸ்லாம், சைக்ளோஸ்டைட் நோட்ஸ் எல்லாம் தந்தான். That was the only help I had. பட் எனக்கு லக்கிலி அந்த டைம் என்னாச்சுனாக்க நிறைய ஹாலிடே வந்தது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டைமில் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் தட் நேசமணி ஜீவா பேர் வைக்கிறதுல உள்ள சண்டைலாம் அந்த போக்குவரத்து கழகத்துக்கு, அதனால நிறைய ஹாலிடேஸ் வந்தது. செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போது இன்னும் பெரிய மண்டைக்காடு துப்பாக்கி சூடுலாம் நடந்து ஒரு 1.5 months தேர் வாஸ் நோ காலேஜ். ஸோ நல்ல ஃப்ரீ டைம் கிடச்சிது. அந்த ஃப்ரீ டைமில் நல்லா யூஸ் பண்ணி நான் ஸ்டடி. பட் ஐ நெவர் தாட் தட் ஐ வில் பி செலக்டட், பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பாஸ் தட் எக்ஸாம். அந்த அப்ஜெக்டோடு தான் படித்தேன். பட் ஜூன் then I wrote that exam was in sometime in May, I think, April or May.
அண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிசல்ட் வந்தது. அண்ட் மை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்போ ஹிந்து எல்லாம் வரும் ரிசல்ட், இன்னைக்கு மாதிரி இல்லை, ஹிந்துவில் தான் தே வில் பப்ளிஷ் த ரிசல்ட்ஸ். ஸோ அவன் பார்த்துட்டு சாய் உன் பேப்பர் அவன் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான். நம்ம ரேங்க் என்ன 558 1558 அப்படின்னு நான் கேட்டேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர். பட் 558 வாஸ் எ வெரி குட் ரேங்க் அண்ட் ஐ காட் இன் டு ஐஐடி மெட்ராஸ் படித்தேன். அது ஒரு மிகப்பெரிய, இஃப் ஐ லுக் பேக் அது மிகப்பெரிய சாதனை சொல்லணும். ஏன்னா ஒரு ட்ரைனிங் கூட இல்லாமல் பட் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸே என்ன பார்த்து கேட்பாங்க, ட்ரைனிங் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் வாஸ் சம்திங். அதுக்கப்புறம் ஓகே ஐ ஜாயின்ட் இஸ்ரோ. இஸ்ரோவில் சாதனைன்னு பேர் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஒன்லி திங் ஐ வாஸ் டெபுட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர் ஃபார் ஸ்கிராம்ஜெட் ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய லாங் 16-year-old ப்ராஜெக்ட். அதில் கடைசியில் ஐ வாஸ் சிட்டிங் இன்சைட் த பிளாக் ஹவுஸ் வெரி நியர் டு க்ளோஸ் டு தி ராக்கெட். அண்ட் ராக்கெட் போயிடுது, ஆனால் ரிசல்ட் எனக்கு தெரியாது. ஏன்னா ரிசல்ட் வில் கோ டு சம் அதர் பில்டிங். ஸோ அங்கே போய் பார்த்து அப்போ எல்லாம் பெரிய சீனியர் சயின்டிஸ்ட்லாம் பாராட்டுரை பண்ணாங்க, சேர்மன் இஸ்ரோலேருந்து எல்லாரும். தட் வாஸ் ஒன் திங். அண்ட் தட் கேம் மீ a சான்ஸ் டு ப்ரெசென்ட் அவர் டீடைல்ஸ் டு டாக்டர் கலாம். அதுவும் ஒரு பெரிய சாதனை தான் நினைக்கிறேன். சாதனை இல்லாட்டாலும் அது ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நினைக்கலாம். அதற்கப்புறம் என்னோட இலக்கிய ஆங்கிள், எனக்கு கவிதை எழுதணும், பாடல் எழுதணும்னு சின்ன வயசுலேயே ஆசை உண்டு. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா ஐ வாஸ் நாட், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால. பட் ஆஃபீஸில் நிறைய டூர்லாம் போகும்போதெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைச்சப்போ எனக்கு டியூனுக்கு பாட்டு எழுதுறது எப்பவுமே பிடிக்கும். அப்படிதான் முதல்ல நான் எழுதின கர்நாடக இசை நான் படித்ததே கிடையாது. முதல் நான் எழுதின பாடல் என்னன்னா, இந்த தங்கரதம் வந்தது வீதியிலே ஒரு பாடல் இருக்கு இல்லையா, டாம் பாலமுருகிருஷ்ணா பாடின பாடல். அந்த பாடல் அப்படியே செந்தூர் முருகன் பேரில் எழுதினேன் நான் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது. அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் அப்புறம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு தான் வரிசையாக நிறைய பாடல் எழுதினேன். இஃப் ஐ கவுண்ட் மோர் தென் 400 songs I might have written by now. ஸோ அது ஒரு சாதனை இட் ஜஸ்ட் ஹேப்பன். அது ஒன்று. அப்புறம் அதில் ஒரு 10 பாடல்கள் இன்னும் தெரியும். சிக்கல் குருஜன் பாடியிருக்கேன், நிறைய லதா சிறுதரன் நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க அந்த பாடலை. அதுக்கப்புறம் வெண்பா எழுதுறதும் எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் நடலை. அது எப்போ நடந்ததுன்னு கேட்டேன். தட் இஸ் 2020 கொரோனா வந்து ஐ வாஸ் ரூமுக்குள்ளே அடைச்சி கிடந்தது ஒரு டிசம்பர் மாதம். அப்போ நான் வந்து இந்த கேரள திவ்ய தேசங்கள்லாம் 13 திவ்ய தேசங்கள், ஒரு தேசத்தின் மேலேயும் ஒரு பாடல் எழுதணும்னு சொல்லி, பட் வெண்பா மாதிரியே எழுதின நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. அப்படி தான் எழுதி வச்சிருந்தேன். தென் வென் சிக்கில் குருஜரன் கேம் ஃபார் சிங்கிங் தட், அப்போ தான் அதை தலையெல்லாம் திருத்தி அது ஒரு நல்ல ஃபுல் +2 ஒரு வித் லாஜிக்கலோடி வெண்பாவாக பண்ணேன். அதான் முதல் நான் எழுதின வெண்பா. பட் இட் ஸோ ஹேப்பன். அதுக்கப்புறம் நான் இப்போ நவடேஸ் டெய்லி 1 or 2 வெண்பா ரைட்டிங். ஏதாவது ஒரு காரணம் வச்சுருந்தேன். எல்லா சாமி பேர்லையும் வெண்பா எழுது. எனக்கு நம்பவே முடியல எப்படி நான் எழுதுறேன்னு. அப்படி தான். அதுக்கப்புறம் 2021 குமரி அந்தாதி நான் பப்ளிஷ் பண்ண ஒரே ஒரு புஸ்தகம் தான். அதுவும் பெரிய சாதனை. என்ன இப்போ என்ன நான் இன்னைக்கு சொன்னால் கூட அதைத்தான் பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். ஏன்னா 100 பாடல்கள் கட்டளை கலித்துறை டாப்பில், கதையும் அந்த புராண கதையும் அப்படியே தொடர்ச்சியாக வரது மாதிரி எழுதி, எனக்கு இன்றைக்கே புரியல எப்படி 4 months ஆகிட்டு 4 மாதம், மே மாதம் தொடங்கி ஆகஸ்ட்டில் தான் நான் ஃபினிஷ்ட். டெய்லி ஒரு பாடல் எழுதுவேன். அது ஓகே கொரோனா டைம்னால ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தாலும் ஃப்ரீ டைம் கிடச்சிது. பட் ஈவன் தென் அந்த டைமில் எனக்கு வேறு பிரச்சனை ஒன்றும் வராமல் நான் நடந்தது வந்து இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட் ஐ ஃபீல். அதை வந்து உடனே அதான் தான் இன்ஃபேக்ட் நான் புத்தகம் எழுதுறது கிடையாது. அது நல்ல ஒரு ஒர்க்குனால தான் நான் முதல்ல பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு குவியம் அதுக்கு வந்தது. குவியத்து வழியாக என்னோட ஒரே புத்தகம் தான். அதுவும் எனக்கு சாதனையாக கருதுறேன். வேற ஒன்றும் இல்லை சார், இத்தனை தான். தேங்க்யூ. நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்திரநீலன் சுரேஷ் சார் வீட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம் சார். முக்கியமாக குவியத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய இலக்கிய பயணங்கள் இன்னும் போகும் இடம் வெகு தூரம். அதனால் அதை பற்றி நான் எதையுமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் சில ஆன்மீக அனுபவங்களை வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு வந்து சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் வந்து யாரும் எந்த சாதனையும் செய்ய முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ சாதனைகள் செய்து எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்கிறார்கள். அதனால் அந்த உயரம் வந்து உயரத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிறதுனால அதை வந்து எந்த காலத்துலேயும் சாதனைங்கிற வகையறையில் கொண்டு வந்து நிறுத்திட முடியாது. ஆன்மீகம் அத்தனை கடல். இதில் நான் லண்டனில் பணிபுரிந்து கொண்டிருக்கும்போது நான் எப்போவுமே பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, லண்டனில் அந்த டியூப்பில் அந்த ரயிலில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே ஒரு புத்தகம் கையில் வச்சுருப்பாங்க. எப்போ பாரு
அதாவது உள்ள நுழைவாங்க, ஸ்டேஷனுக்குள்ளேயே இந்த பேப்பர்கள் இருக்கும், இலவச பேப்பர்கள் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைன்னா கையில் ஒரு புத்தகம் வைத்திருப்பாங்க. 2 விதமான புத்தகங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒன்று காலையில் படிக்கும் பொழுது பொதுவாக யாரோட வாழ்க்கை வரலாறோ இல்லை சுய முன்னேற்ற புத்தகங்களோ அது மாதிரி ஆன்மீக புத்தகங்களோ படிப்பாங்க. சாயங்காலம் கதை புத்தகங்கள் படிப்பாங்க. ஆனால் ஒரு 2 புத்தகங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா கூட கிண்டல் அது மாதிரி கையில் இருக்கிற மொபைலில் படிக்கிற வழக்கம் நான் பார்த்துருக்கேன். சரி, லண்டனில் இருந்த பணிக்காக சென்றிருந்த நாட்களில் நம்மளும் எதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் தூண்டி என்ன படிக்கலாம் அப்படிங்கும் பொழுது லண்டன் லைப்ரரியில் தமிழ் புத்தகங்கள் சரளமாக கிடைக்கும். சில குறிப்பிட்ட லைப்ரரியில் நிறைய அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ நான் பார்த்த புத்தகம் திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அந்த தேவாரம் புத்தகத்தை நம்ம ஏன் எடுத்து படிக்கக்கூடாது, சும்மா எல்லாரும் படிக்கிறாங்களே நம்மளும் படிப்போம்னு சொல்லி அந்த தேவாரம் பதிகம் இருக்கும், 10 பதிகங்கள், 11 பதிகங்கள், அதுக்குள்ள ஒரு அர்த்தங்கள், அது சின்னதாக ஒரு அதை பற்றின மீனிங் இருக்கும். விளையாட்டாக படிக்க ஆரம்பித்தேன். திருஞான சம்பந்தருடைய அதை 1, 2, 3 திருமுறைகள் வரிசையாக இங்கே இருந்தன. ஸோ டெய்லி போய் இப்போ எடுக்க வேண்டியது, அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியது, ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ ஒரு 45 மினிட்ஸ் வரிசையாக அப்படி பதிகங்களை படித்து கொண்டே வர வேண்டியது. இதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு முதல்ல ஒரு 4000 பதிகங்கள் திருஞான சம்பந்தர் ஒரு மாடு புல்லு திங்கிற மாதிரி அப்படியே படிச்சுட்டே போனேன். அதுக்கப்புறம் ஒரு தோணுது அந்த லைப்ரரியில் அடுத்தது நாவுக்கரசரோட அடுத்த 4, 5, 6 அந்த பதிகங்கள் அந்த புத்தகம் இருந்தது. சரி, இதை படித்ததுனால அதையும் படிப்போம் அப்படின்னு சொல்லி அதை படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு சுந்தரர் 7வது திருமுறை பதிகங்கள் 1026 சொச்சம். ஸோ அது எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இது படிக்க 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 ஒரு ஆர்வம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. 8வது நம்மளுடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம், திருக்கோவையார், அதெல்லாம் அதை படிக்கும்போது நம்மள அறியாமல் கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். எப்படிப்பட்ட பதிகங்கள்லாம் எழுதியிருக்காங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது, எப்படி அழகான தமிழ் விளையாட்டுகளில் பார்க்கலாம் அப்படிங்கும்போது உண்மையாகவே ஒரு பெரிய ஆர்வம் அதுக்குள்ளே நுழைய படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 9ஆம் திருமுறை அங்கே இல்லை. அதனால் 9ஆம் திருமுறை ஒரு வெக்கேஷன் வரும்போது வாங்கி கொண்டு போய் அதை படிக்க ஆரம்பித்தேன். திரு மாளிகை தேவர், சேந்தனார், கண்டராதித்தர் எழுதின அந்த இதெல்லாம். அப்புறம் 10ஆம் திருமுறை 10ஆம் திருமுறை வரும்போது திருமூலர் அந்த 3000மும் அப்படி முத்தா 4 இதில் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கோட்டெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, இதெல்லாம் நம்ம யாரோ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இவர் எழுதினதா இதெல்லாம் நம்ம மற்றவர்கள் சொன்னதாக எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றின 10ஆம் திருமுறை. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ வந்துட்டோம், 11ஆம் திருமுறை இதே மாதிரி வெக்கேஷன் வரும்போது எடுத்து வாங்கிட்டு போனேன். அதில் திரு ஆலவாய் உடையார், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமான், இதுவரெல்லாம் பட்டினத்தார், இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். படிக்கும்போது அதுக்கப்புறம் 12ஆம் திருமுறை வரும்போது நிச்சயமாக ஒரு கதை போன்ற அந்த ஒரு அமைப்பு சேக்கிழாருடையது. அதை 4286 மொத்தம் 18303. இது அவ்வளோத்தையும் ஒரு உண்மையாக சொல்ல போகணுமானாக்கா ஒரு மாடு புல் மேயும்போது கண்ணா பின்னாடி மேயும் பாருங்கள், அது மாதிரி மேய்ந்தேன். ஆனால் ஒரு சின்ன காரியம் செய்து கொண்டேன். என்னன்னாக்கா இந்த பதிகம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு டிக் பண்ணி வச்சுப்பேன், அல்லது குறித்து வச்சுப்பேன், அந்த நம்பர் குறித்து வச்சுப்பேன். அது இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் ஆனது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் ஒரு பதிகம், அந்த ஒரு 10 ஒரு 11 அந்த பதிகங்களை எடுத்து அந்த ஒவ்வொரு மாதம் ஒரு மாதம் அந்த 10 மட்டும்தான் படிக்கிறது. 10 திருப்ப படிக்கிறது. எவ்ரிடே ஒரு தடவை படிக்கிறது, எவ்ரிடே ஒரு தடவை படிக்கிறது, எவ்ரிடே ஒரு தடவை, அது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை போயிட்டு அதிலேருந்து எடுத்த எனக்கு பிடித்த அந்த பதிகம், எனக்கு பிடித்ததுன்னா எல்லாமே பிடித்தது தான், ஆனாக்க குறிப்பிடத்தக்க பதிகங்கள் எடுத்து அதை திரும்ப ஒரு மாதம் அதை அந்த 10 திருப்பி படிக்கிறது. அதே மாதிரி இதில் இருக்கிற ஹைலைட் பண்ண அந்த பதிகங்களெல்லாம் எடுத்து சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் திரும்ப படிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்பத்தில் இருக்கிறேன். ஆனால் இந்த 18,000 சொச்சம் பாடல்கள் படித்த உடனே அந்த உண்மையாகவே அந்த ஆர்வம் நிச்சயமாக மேலோங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 4000 திவ்ய பிரபந்தம், அதோட 4000 ஸ்லோகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். திருவிளையாடற் புராணம் படித்தேன், திருமுருகாற்றுப்படை படித்தேன். திருப்புகழ் படிக்கிறதுக்கு ரொம்ப டாங் ட்விஸ்டராக இருந்தது, அதனால் அது முயற்சியை தொடர முடியவில்லை. அப்புறம் இப்போ கம்பராமாயணத்தில் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 1000 செய்யுள் வரைக்கும் வந்திருக்கேன். ஒவ்வொன்றா அப்படி, அதாவது எகெயின்
இது வந்து நம்முடைய லாக்கரில் இருக்கிற பொக்கிஷங்கள், நம்முடைய பழங்காலத்து நகைகள். அதை எடுத்து எடுத்து பார்த்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் இறங்கின உடனே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்மளுக்கு எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து இதோட விளக்கங்கள் இதெல்லாம் படித்து இதுக்குள்ளே மூழ்கி இதை கொண்டு போகிறதுக்கெல்லாம் எத்தனை காலங்கள் பிடிக்குமோ தெரியாது. ஆனால் இருந்த வரைக்கும் அது ஒரு அதாவது இந்த நகைகளை திறந்தாது பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் செய்தது. இது வந்து சாதனையும் சொல்ல மாட்டேன். இதுக்கெல்லாம் விளக்கங்கள் எழுதின ஒரு ஆண்டாள் பாசுரத்துக்கு 30 பாசுரத்துக்கு ஒரு பாசுரத்துக்கு 1.5 மணி நேரம் பேசினவர்களெல்லாம் நான் கேட்டுட்டேன். அதனால் இதெல்லாம் கிடையாது. ஆன்மீகத்தில் இது ஒரு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான்ங்கிறது சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இறைவன் கொடுத்த வரம், ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து என்னுடைய ஆன்மீக பயணங்கள். ஆன்மீக பயணங்களில் இறைவனுடைய அருளால், நிச்சயமாக இறைவனுடைய அருளால் தான் நல்ல நண்பர்கள் கிடைத்ததுனாலையும், ஒரு நல்ல வீட்டில் சிறந்த ஆதரவு கொடுத்தன, முக்கியமாக மனைவியின் ஆதரவுனாலையும் 106 திவ்ய தேசங்கள், 276 பாடல் பெற்ற தலங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது இது வந்து இறைவன் கொடுத்தது. இதுவும் இல்லாமல் தாமிரபரணியில் இருக்கிற கரையோற்றம் உள்ள சிவாலயங்கள், அப்புறம் ஆற்காடில் இருக்கிற ஆரண்ய கஷேத்திரங்கள், அப்புறம் ராமர் நடந்த பாதை, அயோத்தியிலிருந்து நம்முடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த சீதை சிறைத்த இடம் வரைக்கும் அது நடந்த பாதையில் இருக்கிற அவர் நடந்த கோவில், அவர் வழி சென்ற பாதை, அப்புறம் 9 நகரத்தார் திருக்கோயில்கள், அப்புறம் சிவாலய ஓட்டம், நம்ம நாகர்கோவிலில் இருக்கிற சிவாலய ஓட்டம், பஞ்ச ஈஸ்வரங்கள்னு சொல்லி ஸ்ரீலங்காலையும் இதுலேயும் இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்கள், கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ராம கஷேத்திரங்கள்னு இருக்கிற அந்த கோயில்கள், அப்புறம் சார்தாம், இது போன்ற கோவில்கள்லாம் பார்க்குறதுக்கு இறையருளால் இறைவனுடைய கருணையினால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு தனி பதிவாக ஒரு நாள் வேணாக்க நம்ம குவியத்தோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது சாதனை கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியும், திவ்ய தேசம் 3 முறை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், பாடல் பெற்ற தலைவர்கள் 4 முறை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், கைலாஷ் 12 முறை போனவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சாதனை கிடையாது. ஏன்னா ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் இறங்கினவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு புரிதல் என்னன்னாக்க, ஆன்மீகத்தில் எந்த சாதனையும் பண்ண முடியாது யாரும். அது மிக மிக உயரம். அதில் உயரத்தை தாண்டினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதனால் இதை வந்து இதனோட அனுபவங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இறைவனின் கொடை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது பற்றின வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த குவியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி இந்திரன் சுரேஷ் சார். ரொம்ப அருமையான சாதனைகள் நிச்சயமா படைச்சிருக்கீங்க. இப்போ நமக்கு இருக்கிற நேரமும் 15 நிமிடம். இதுல எப்படி எத்தனை பேரை கூப்பிடுறது, யாரை எடுப்பதுன்னு மணியம்மாள் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி தான் இருக்கு. யாரை எடுப்பது, யாரை விடுப்பதுன்னு தெரியல. நம்ம ஒண்ணு பண்ணலாம். இது கொஞ்சம் முடிச்சுட்டு பார்ட் 2 நம்ம நிச்சயமா வச்சுக்கலாம். டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். செப்டம்பர் எண்டில் அந்த மாதிரி செப்டம்பர்லையோ அல்லது அக்டோபர்லையோ அடுத்த ஒரு இது வைக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது ராய செல்லப்பா. நமக்கு நேரம் இருக்க வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் மற்றவர்கள் யாரும் மனம் தளர விட வேண்டாம். உங்கள் சாதனைகள் பட்டியல் சேர்த்திட்டே வாங்க. பின்னாடி நம்ம ஏன்னா இப்போ சுருக்கமாக சொல்லி 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணுங்கிறது வந்து நல்லா இல்லை. இப்போ ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்ச போது அவங்க ஃபுல்லாக போகணுங்கிறது தான் பார்க்குறேன். சிலது கொஞ்சம் அதிக 10 நிமிஷம் ஆயிருக்கும், சிலது 5-6 நிமிஷம் போயிருக்கும். ஸோ இப்போ ராய செல்லப்பா அது அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஒரு 2-3 பேர் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பார்ட் 2ல கண்டிப்பா இது பார்ட் 2 வைக்கிறோம். டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு. சார் ஆயாச்சல்லப்பா. வணக்கம் இனிய நண்பர்களே. ஆன்ற விந்து அடங்கிய சான்றோர்கள் உள்ள அவையில் சாதனைகள் என்று சொல்லிக் கொள்வது கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய விஷயமா கூட தோன்றுகிறது. மிகப்பெரிய வறுமையான குடும்பத்துல பிறந்து எம்எஸ்சி வரையிலும் படித்ததே முதல் சாதனையாக இருக்கிறது. அதை மறுக்கவே முடியாது. பல்வேறு நண்பர்கள், உறவினர்கள்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை இருந்தும் கல்வியை அந்த இதில் எம்எஸ்சி முடிக்காமல் வேலைக்கு போவதில்லை என்று ஒரு உறுதிப்பாட்டோடு நான் இருந்தேன். அது முதல் சாதனையாகிறது. 69ல டாக்டர் ஜாகிர் ஹுசைன் என்று ஜனாதிபதி இருந்தார். அவர் இறந்து போனார். நான் ராணிப்பேட்டை முஸ்லிம்கள் நிறைய உள்ள இடம்.
அங்கே பாலாறு ஆற்றங்கரை, ஆற்காடுக்கும் ராணிப்பேட்டைக்கும் பாலாறு ஓடுகிறது. மிகப்பெரிய இடம். அங்க 1,00,000 பேர் கூடலாம். இந்த முஸ்லீம் பண்டிகையின் போதெல்லாம் கூடுவார்கள். ஜாகிர் ஹுசைன் இறந்து போன போது அங்க கிட்டத்தட்ட 50,000 முஸ்லீம்கள் அங்கே கூடினார்கள். அவருக்கு நினைவஞ்சலி யாராவது பேச வேண்டும். சரியான பேச்சு, யார் பேசினாலும் கூட்டம் சத்தம், ஒரே ஆரவாரம். அப்பொழுது என்னுடைய உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் என்னை பேச சொல்லி சொன்னார். நான் அப்பொழுது உயர்நிலைப்பள்ளி முடித்துவிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி சேர்ந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய அவ்வளவு பெரிய கூட்டத்தில் பேசிய முதல் பேச்சு என்னுடையது. கிட்டத்தட்ட 10 நிமிடம் அற்புதமாக நான் பேசினேன் என்று எனக்கே ஒரு சந்தோஷம். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதன் விளைவாக என்ன ஆயிற்று என்றால், நான் கல்லூரியில் சேர்ந்தவுடன் அப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது. காமராஜரின் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. காங்கிரஸை பலப்படுத்துவதற்காக கண்ணதாசன், ஈவேகி சம்பத், ஜெயகாந்தன், நாத்திகம் ராமசாமி இவர்கள் எல்லாம் காங்கிரஸில் சேர்ந்து தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்று ஒரு குழுவை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நம்ம துரைமுருகன் இருக்கிற அவரெல்லாம் காட்பாடியில் என்னுடைய அந்த படிப்பு உடையவர். அவர் திமுகவில் அங்கு இயங்கி கொண்டிருந்தார். ஒரு மாவட்ட மாநாடு வேலூரில் நடந்தது. அதில் காமராஜர் பேசினார், ஜெயகாந்தன் பேசினார், கண்ணதாசன் பேசினார். அந்த மாநாட்டில் நான் காமராஜரை பற்றி ஒரு பெரிய கவிதையை அங்கே படித்தேன். அது ஒரு பெரிய சாதனை. அவரோடு அன்று இரவு டிராவலர்ஸ் பங்களாவில் அவரோடு தனியாக பேசிக் கொண்டிருந்தோம் நாங்கள் 7-8 மாணவர்கள். அப்பொழுது பஸ் தொழிலாளர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் மாணவர்களுக்கும் சில தகராறுகள் ஏற்பட்டு பத்திரிகைகள் பிரபலமாக கொண்டிருந்தது. மாணவர்கள்லாம் வந்து காமராஜர் கருத்து சொல்ல வேண்டும், பஸ் தொழிலாளர்கள் மீது தடியடி நடத்த வேண்டும் என்றெல்லாம் கோரினார்கள். அப்போது காமராஜர் சொன்னார், பஸ் தொழிலாளர்களுடைய பையனும் மாணவன் தானப்பா, ஒரு மாணவனுடைய அப்பாவும் பஸ் தொழிலாளனா இருக்கலாம் இல்லையா? உங்க அப்பாவை போலீஸ் அடிக்கலாமா? அல்லது உன்னை போலீஸ் அடிக்க சொல்லி சொல்லலாமா? இது பிரச்சனை இப்படி கிடையாது, இது வேற மாதிரி தீர்க்கணும். அதனால இதெல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது. படிப்புல நீங்க இருக்கணும். ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுன்றது அது மனசுக்குள்ள ஆதரிச்சுக்கலாம் நீங்க, அதுக்காக உங்க படிப்பை விட்டுறக்கூடாது, படிப்பு தான் முக்கியம் என்று சொல்லி அனுப்பினார். அது இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது எடுத்த புகைப்படம் இருக்கிறது, எங்க இருக்கிறதுன்னு தேடி எடுக்க வேண்டும். இது ஒரு சாதனை. அதன் பிறகு நான் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எழுத வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனந்த விடனில் தெருவிளக்கு என்று ஒரு மர்ம நாவல் அப்பொழுது வந்து கொண்டிருந்தது. 2 பக்கம் வரும். WR சொர்ணலதா என்பவர் எழுதினது. WR சொர்ணலதா என்பவர் ஒரு என்று வாசவன் பின்னாடி சொன்னார். அவர் யார் என்று நான் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று வரையில். அதில் மாதவ மேனன் என்று ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வருவார். அதை படித்தவுடன் எனக்கு கற்பனை மீறிட்டு வந்தது. ஒரு 80 பக்கத்தில் நான் ஒரு கதை எழுதினேன். அதில் இன்ஸ்பெக்டர் மாதவ மேனன் என்றே போட்டிருந்தேன். அந்த கதையை அப்பொழுதெல்லாம் 8 பைசா தபால் ஸ்டாம்ப், 8 பைசா, 50 கிராமுக்கு 8 பைசா. அந்த 8 பைசாவை ஒட்டி நான் அனுப்பிவிட்டேன். அது ஆக்சுவலா கிட்டத்தட்ட 70 பக்கம் இருக்கும். அப்ப 16 பைசா ஸ்டாம்ப் போட்டி இருக்க வேணுமா என்ன தெரியும். எப்படியாவது போய் சேர்ந்து விட்டது. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஆனந்த விகடன் கவர் போட்டு பெரிய கவர்ல அந்த ஃபுல் ஸ்கேப் ஷீட் அப்படியே என்க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு கவர்ல ஒரு பெரிய கவர் என் பள்ளி முகவரிக்கு வந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா உனக்கு விகடன்ல இருந்து இவ்வளவு பெரிய கவர் வந்துருக்கு. பிரிச்சு பார்த்தா நான் எழுதின கதை ஒவ்வொரு பேஜ்லயும் ரிஜெக்டட் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி வந்திருக்கிறது. அதற்கு முக்கியமாக அதில் ஒரு சின்ன கடிதம். உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறோம், நீங்கள் நிறைய படித்துக் கொண்டே இருங்கள், எழுதி கொண்டே இருங்கள், அனுப்பி கொண்டே இருங்கள். திரும்பி வருவதை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்றாவது ஒரு நாள் நீங்கள் நல்ல எழுத்தாளராக ஆகலாம் அப்படி என்று ஒரு ஆசிரியர் போட்டிருந்தது. யார் கையெழுத்து என்று தெரியவில்லை. அந்த கடிதம் ரொம்ப நாள் நாங்கள் என்கிட்டே வச்சிருந்தேன். இதுவே ஒரு பெரிய 8ஆம் வகுப்பில் 80 பக்கம் கதை எழுதி அதை அனுப்பி அந்த சாதனையை யாரும் செய்தார்களான்னு தெரியவில்லை. அது ஒரு சாதனை. இத்தனைக்கும் பிறகு வேலை கிடைப்பது அது ஒரு பெரிய சாதனை. அதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலுமே உண்டு. எனக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் டெஸ்ட்டுக்கு சேலத்திலிருந்து போயிட்டு வந்தேன். சேலத்தில் செகண்ட் இயர் எம்எஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறை இன்டர்வியூ வரும், போயிட்டு வருவோம். அங்கிருந்து தபால் வரும். அந்த தபால்கள் எல்லாம் கல்லூரியில உங்களுக்கு தெரியும், ஒரு காமன் பாக்ஸ்ல எல்லாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ரிட்டன் டெஸ்ட் எழுதி அது பாஸ் ஆகி இன்டர்வியூக்காக வந்துருக்கு ஒரு தபால். இன்டர்வியூ கால் லெட்டர் மேல இருக்கு அந்த கவர் மேல. ஆனா கவருக்கு உள்ள இருந்தது ஒண்ணுமே காணோம். அது உள்ள இருந்தது யாரும் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் என் கூட இருந்த நண்பர்கள் தான் எடுத்திருக்கணும். அப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேர்ற வாய்ப்பு இல்லாம போய்விட்டது.
அதுக்கப்புறம் நான் முடிச்சிருந்தா அப்போ என்னோட எம்எஸ்சி வந்து தடைப்பட்டிருக்கும். அது முடிச்சு அதன் பிறகு சிட்டி யூனியன் பேங்க்ல சேர்ந்து அதன் பிறகு கார்பரேஷன் பேங்க் சேர்ந்து இப்படி ஆயிற்று. ஆனா கார்பரேஷன் பேங்க்ல சேர்ந்தது எனக்கு ஒரு எல்லா வகையிலும் இந்த கம்ப்யூட்டர் துறையிலையும் ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜ்லயும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்லயும் எனக்கு ஒரு அரிய அனுபவத்தை கொடுத்தது. அப்பொழுது ஒரு மிகப்பெரிய இன்டர் பிரான்ச் ரெக்கன்சிலியேஷன் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுல ஏராளமான பிழைகள் இருக்கும், நிறைய ஊழல்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருந்தது. அப்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டியை ஏற்பாடு செய்து அதை எவ்வாறு சீர்படுத்துவது என்று கேட்டார்கள். அந்த கமிட்டிக்கு என்னை என்னுடைய வங்கி சேர்மன் அனுப்பி வைத்தார். அதன் முடிவுகளை கிட்டத்தட்ட 8 பேங்குகளுக்கு நான் சென்று, பேங்க் ஆஃப் பரோடா உள்பட, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா உள்பட நான் சென்று அந்த சேர்மன் ஜிஎம் சேர்ந்த கமிட்டிக்கு நான் கொடுத்து அதை அவர்கள் பின்பற்றி இந்திய வங்கித்துறையில ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்வதற்கு அது காரணமாக இருந்தது. அப்பொழுது என்னுடைய சேர்மன் ராமமூர்த்தி இல்லை, அவர் கூறினார், ஒரு செல்லப்பா மாதிரி 4 செல்லப்பா இருந்தால் இந்த பேங்கை நான் கனரா பேங்க் அளவுக்கு கொண்டு போய் விடுவேன் என்று கூறினார். சோ அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சாதனை தொழில் வாழ்க்கையில. அதன் பிறகு இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய குவிகம் நண்பர்கள் வந்த பிறகு என்னுடைய இலக்கிய ஆர்வம் பன்மடங்காக பெருகிற்று. அதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர் சுபா அவர்கள் என்னை எழுத சொல்லி தூண்டிக் கொண்டே இருப்பார். சில மொழிபெயர்ப்புகளையும் பண்ண சொல்லி சொன்னார். அவர் சொன்னதின் பேரில் நாராயணியம் 1000 பாடல்களுக்கும் நான் உரை எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறார். அது இப்பொழுது 3வது பதிப்பாகவும் கண்டிருக்கிறது. அதே போல மோகினி தீவு என்ற கல்கியின் நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவரை வெளியிட்டிருக்கிறார். மாதவன் நாராயணன் என்ற இன்னொரு பதிப்பாளர், அவர் நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்களை கொடுத்து என்னை மொழிபெயர்க்க சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் சிறிய சாதனைகள் தான் என்றாலும் அது தானாக அமைந்தது. நான் எதையும் தேடி போகாமல் அவைகளாக வந்து அமைந்த சாதனைகள் இதெல்லாம். இப்பொழுது முக்கியமான ஒரு சாதனை, 2 சாதனை. ஒரு சாதனை என்னவென்றால், என்னுடைய தாயாரின் பெயரால் ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் மூலம் எழுத்தாளர்களுக்கு பரிசுகளை அளித்து வருகிறேன். சென்ற ஆண்டு முதல் பரிசு தடவையாக நடந்தது. 10 பேருக்கு தலா 5000 ரூபாய் சிறுகதைக்கு 5000 ரூபாய் பரிசு என்பது கொஞ்சம் பெரிய தொகைதான் டாக்டர் பாஸ்கரன் கூட கூறினார். ஆனால் அந்த 5000 என்பது இருக்கட்டும் என்று நான் சொன்னேன், அது குறைத்த அது மதிப்பில்லாம இருக்கும்னு. அப்புறம் 2வது பரிசாக 25 பேருக்கு கொடுத்தோம். இந்த ஆண்டு அதே போல அறிவித்திருக்கிறேன், செப்டம்பர் 15 வரையும் உண்டு. இது தொடர்ந்து நடக்குவதான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, எனக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி பல மொழிகள் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது என்னுடைய சில கதைகளையே நான் கன்னடத்தில் மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக்கி இருக்கிறேன். இது குவிகம் தான் வெளியிட்டிருக்கிறது. குவிகம் வெளியிட்ட முதல் தமிழ் அல்லாத பதிப்பு இது. எங்களுடைய கார்பரேஷன் பேங்க் ரிட்டையர்டு ஆபீசர் அசோசியேஷன் ஜூலை 25 மாநாடு நடக்க இருந்தது மங்களூரில். அதுக்கு நானும் போயிருக்க வேண்டும். சில என் உறவினரின் உடல்நிலை சரியில்லாததால் அது ரத்தாகிவிட்டது. அதற்காக வெளியிடப்பட்ட இந்த கதை என்னுடைய பல புத்தகங்களையும் திரட்டிய 10 கதைகள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. நம் குவிகம் அன்பர்கள் இந்த சாதனையை யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இது இந்த ஒரு சாதனையாவது. இதையே தெலுங்கிலும் மொழிபெயர்க்க வேண்டும் எனக்கு இருக்கிறது. இன்னொரு 10-15 நாளில் முடியும். அது செய்ய வேண்டும். இது என்னுடைய நண்பர்களுக்காக, என்னுடைய அலுவலக நண்பர்களுக்காக. இது கிட்டத்தட்ட அனெக்டோட்ஸ் ரிலேட்டிங் டு பேங்கிங் அந்த மாதிரி இது. இதெல்லாம் சின்ன சாதனைகள் தான். ஆனா இதை நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ராமு என்று ஒரு திரைப்படம், அதில் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஒரு பாடல் வரும். ஜெமினி கணேசன் ராமுவை அழைத்துக் கொண்டு நாயகையாவின் காலில் போய் விழுவார் அந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி. அந்த நிலையில நான் பியூசி முடித்து விட்டு கல்லூரி சேருவதற்கு பணம் இல்லாமல் 80 ரூபாய் கட்டணம் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயருக்கு, அது இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்போது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அன்று இரவு முழுதும் நினைத்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் காலையில் 6 மணிக்கு என்னுடைய உறவினர் யாரோ ஒருவர் வந்தார். அவர் வந்து என்ன சேரலையா காலேஜில் என்று கேட்டார். இல்லைங்க, பணம் இல்லாதனால சேருமா தெரியல அப்படின்னு. அவர் அவருடைய பையிலிருந்து 40 ரூபாய் எடுத்து கொடுத்தார். 40 ரூபாய் மிகப்பெரிய தொகையில அந்த காலத்து 66, 67. அப்பொழுது என்னுடைய தெருவில் இருந்த ஒரு டாக்டர், அவருடைய தம்பி பிடபிள்யூடியில் ஒரு பெரிய என்ஜினியர், ஒரு கட்டிடம் கட்டும் கான்ட்ராக்டர் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது டாக்டரை நான் சந்தித்தேன் அந்த இடத்துல. அவர் கூப்பிட்டு, இவருடைய இதுல 2 மாசம் காலேஜ் ஆரம்பிக்க ஆகஸ்ட்ல தானே ஆரம்பிக்கும், அதுல 2 மாசம் இவர்கிட்ட அந்த கட்டடத்துல போய் வேலை செய்ய, இந்த கணக்கெல்லாம் எழுதின்று அவர் நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னார். அவர் 2 நாள் பார்த்து விட்டு, தம்பி உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ எதுக்கு காலேஜில் சேரணும், அவ்வளவுதானே, எவ்வளவு பணம் வேணும்னாரு.
ரூபா வேணும் சார். 80 ரூபாலாம் கையில், உனக்கு நான் 40 ரூபா தரேன், 2 மாசம் வேலை செய்யினார். இந்த 40 ரூபா அட்வான்ஸா கொடுத்துட்டார். அந்த 80 ரூபாயை கொண்டு போய் அன்றைக்கு நான் கல்லூரியில் சேர்ந்தேன். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதை விட பெரிய சாதனைகள் வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் எத்தனையோ பேர் சாதித்த சாதனைகளை விட இதெல்லாம் ரொம்ப குறைவுதான். இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவருடைய லெவலுக்கு சாதனைகள் செய்து கொண்டே இருக்கிறோம். இதை சாதனை என்று கூறுவதை விட இன்னும் சாதனைகளை செய்வதற்கான ஒரு அடித்தளம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்னொரு முக்கியமான சாதனை என்னுடைய மனைவி அமைந்தது மிகப்பெரிய சாதனை. அப்படி ஒரு மனைவி அமைவாள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அவள் மட்டும் இல்லா இருந்தால் என்னுடைய பல்வேறு ஒத்துழைப்புகளை நான் பெற்றிருக்க முடியாது. ஸோ நன்றி நன்றி நன்றி. நன்றி ராய் செல்லப்பார்களே. நிறைய சாதனை இருக்கு. இப்போ நிறைவாக ஒரே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நம்ம அதிரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை மட்டும் இன்றைக்கு நினைச்சிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அடுத்த நிகழ்வு எப்போங்கிறத பத்தி சொல்லிடுறாரு. அடுத்த என் சாதனை 2 அது எப்போங்கிறத இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அதிரன் ஒரு 5 நிமிடத்தில் உங்களுடைய சாதனை முடிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கேட்குதுங்களா நான் பேசுறது? தேங்க்யூ சார். எல்லாரையும் பார்க்கும்போது நான் வயசில் சின்னவன் தான் உங்களை பார்க்கும்போது. ஸோ என்ன அனுபவமும் சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? நான் வந்து ஒரு அனுபவம்னு நினச்சிக்கிறது வந்து பெருசாக நான் குடியிருக்கிற பகுதி வந்து ஓசூரில் ஹவுசிங் போர்டு தான் என்னோடய வீடு இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு 15 மரம் நட்டோம். ஒரு ஆகஸ்ட் 15th நிகழ்ச்சிக்காக ஒரு 15 மரம் நட வேண்டும் என்று நாங்கள் பிளான் பண்ணி நண்பர்களாக சேர்ந்து ஒரு 15 மரம் நட்டோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ வளர்ந்து பெருசாக நிற்கிது. நான் ஒவ்வொரு தடையும் அதை கடந்து போகும்போதெல்லாம் பெருமையோட சந்தோஷத்தோடு அந்த மரங்களை பார்த்துட்டு நான் கடந்து போகிறேன். அது ஒரு இலையை கீழே போட்டுச்சுன்னா அது எனக்கானதாக அப்படின்னு நினச்சிட்டு நான் சந்தோஷமாக இதை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அது ஒன்று. 2வது வந்து என்னுடைய அப்பா அம்மா 2 பேரையும் நான் ஒரே மகன். அதனால் கடைசி வரையும் என் கூட தான் இருந்தாங்க. அவங்க கடைசி காலம் வரைக்கும் நான் தான் அவங்கள எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய சாதனை. அதை செய்வதற்கு கடவுள் எனக்கு ஒரு அருள் கொடுத்துருந்தாரு. அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு இன்னும் 2 சிஸ்டர் இருக்காங்க. நான் அவங்க எங்கேயுமே போகல. என் கூடயே இருந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அது பெரிய சாதனை. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் கொரோனா கால பேட்ச் தான் இலக்கியத்தில். கொரோனா பேட்ச்னு வைங்களேன். நானும் கொரோனா கொஞ்சம் கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அதை குவிக்கம் தான் வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன். அந்த கவிதை தொகுப்பு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு நண்பர் மதுவந்தி தான் ரொம்ப ஒரு கைட் பண்ணார். அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அம்மாவின் பூனை என்ற தலைப்பில் வெகு விரைவாக இந்த புத்தகம் வெளிவருகிறது. இதுதான் என்னுடைய குறுகிய கால சாதனையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த குவியம் மற்றும் சுந்தரராஜன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி 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 அதிரன். நிச்சயமா இப்போ சாதனையாளர்கள் இப்போ பாக்கி இருக்கிறவங்க பானுமதி, தென்காசி கணேசன், ரேவதி ராமச்சந்திரன், ராஜாமணி, மீனாட்சி பாலகணேஷ், புஷ்பா விஸ்வநாதன், ஆர்கே, மிவி, இவங்க இப்போ இருக்கிறவங்க. இதை தவிர நம்ம குவிய நண்பர்கள் இன்னைக்கு வராதவர்கள் இருக்கிறார்கள். இல்லது இந்த இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் இன்னும் கொஞ்சம் நிறைய சாதனைகளை படைக்கலாம். ஸோ உங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம அக்டோபர் மாதம் முதல் வாரம், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி என் சாதனை 2 என்ற ப்ரோக்ராம் வச்சுப்போம். இப்போ ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ரோக்ராமும். அதனால நண்பர்கள் இப்போ இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் திரும்பி வாங்க, இவருடைய கேட்கலாம். மற்ற நண்பர்களையும் எடுத்துவாங்க. ஃபோக்கஸ்டா உங்களுடைய சாதனைகள் ஒரு பட்டியல் மாதிரி பண்ண கூட போதும். அப்பதான் நிறைய சொல்ல முடியும். ஒரு சாதனையை பத்தி நீங்க விளக்கி சொல்றதை விட என்னென்ன சாதனைகள் பண்ணோங்கிறத வந்து சொன்னோம்னா போதும். விளக்கி சொல்றோம்னா ஒன்னொன்னுக்கு நம்ம ஒரு மணிக்கணக்கா போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அக்டோபர் 5ஆம் தேதி என் சாதனை 2 என்ற குவிகம் ப்ரோக்ராமில் மற்றவர்கள்லாம் கலந்துக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு தர இயலாததுக்காக குவிகத்தின் சார்பாக மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை அடுத்த வாரம் என்ன நிகழ்ச்சி என்று எல்லாரும் தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றோம். அடுத்த வாரம் அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீரா ரவிசங்கர் என்று ஒரு நண்பர், அவர் நம்முடைய முறையாட இருக்கின்றார்கள். அவர் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன்லாம் நிறைய செய்திருக்கிறார்கள். நம்ம கிருபானந்தன் அவர்களுக்கு நன்கு தெரிந்தவர். அடுத்த வாரம் மீரா ரவிசங்கர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். நம்ம அடுத்த அக்டோபர் மாதம் நம்ம இந்த 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சேன் சாதனை 2 ப்ரோக்ராம் நடத்துவோம். மற்ற நண்பர்கள் வந்தவர்கள் அனைவரும் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.